வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இடியப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த இடியப்பம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி காய வைக்க வேணாம், மாவு வேக வைக்க வேணாம், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த இடியப்பம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா இடியப்ப மாவு எப்படி செய்யணும், பதப்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம் ஒரு வீடியோ. அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இது ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு மெத்தட். இடியப்பம் டக்குன்னு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிசியை ஊற வச்சு அரைச்சி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க அந்த இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இடியப்பம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி தான். ரேஷன் பச்சரிசி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கழுவும் போது கல் உப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் அந்த வாடை இருக்காது, நமக்கு ரேஷன் அரிசி வாடை இல்லாமல். இடியப்பமும் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கும். அது போல் கழுவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ அரிசியை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் அளந்தீங்களோ அதால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 3 கப்பு தேவைப்படும். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி, அதை அளந்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இடியப்பம் புளியறதுக்கு நமக்கு நல்லா வரும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் வடிகட்டுறதுக்கு வடிகட்டி வச்சுருப்போம்ல, அதில் வடிகட்டி எடுத்துக்குங்க. ஏன்னா சில அரிசி 1 2 பார்த்திங்கன்னா அரைப்படாமல் அங்கங்கே முழுசாக இருக்கும். அதனால் இது போல் வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டா நமக்கு இடியப்பாச்சில் வந்து அரைச்சிக்கும் புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக குருணை இருக்குது பார்த்திங்களா. இது வந்து புளியும் போது நமக்கு அடைச்சிக்கும், புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு யூஸ் பண்ணியிருந்தேன். நான் இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வச்சு இதை கிண்டணும். அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு கைவிடாமல் இதை நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா மாவு வந்து கட்டி தட்டிடும். அதனால் கைவிடாமல் இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. அங்கங்கே உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து வேக வேக பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வந்துடும். நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு வேகாது. அதனால் அடுப்பு தீயை வச்சு நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் திக்காகி மாவு நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் கையை தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு மாவு கையில் ஒட்டக்கூடாது. அந்த பக்குவத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு வந்து நம்ம கிண்டி எடுத்தோடனே பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஏன்னா கடாய் வந்து சூடாக இருக்கும், அதில் மாவு வந்து இன்னும் காஞ்சி போன மாதிரி போயிடும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்குங்க. மாவு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல, அதே போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நல்லா இது போல் நம்ம சாஃப்டாக பிசையும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டிகள் இருந்தால் கூட மாவு வந்து நல்லா சாஃப்டாக கட்டிகள் உடஞ்சி ஒத்தாப்பில் ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ வந்து இடியப்ப உரலில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இடியப்ப உரலில் வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி மட்டும் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 3/4 வாசி மாவு வச்சு நல்லா புளிஞ்சிங்க அப்படின்னாக்கா நல்லா அழகாக இது போல் வரும். இடியப்பம் புளியும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து விட்டு புளியணும். எங்கே பார்த்தாலும் இருக்கிற மாதிரி இழுத்து புளிஞ்சிங்க அப்படின்னாக்கா நல்லா மெல்லிஸாக கிடைக்கும். இன்றைக்கி நான் மூங்கில் தட்டில் பிழிஞ்சிருக்கேன். நீங்கள் வேணால் இடியப்ப தட்டு, இட்லி தட்டில் கூட நீங்கள் பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்ச இடியப்பத்தை இதில் அடுக்கிக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஈஸியாக டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ பார்ப்போம். இடியப்பம் பாருங்கள், நல்லா சூப்பராக அருமையாக வெந்து வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இது வந்து சூடாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட இடியப்பம் எவ்வளோ சாஃப்டாக அருமையாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வருங்க. இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரேஷன் பச்சரிசி தான் சேர்த்து யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு குருமா வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பால் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அது வந்து நம்ம விருப்பம்தான். எது தேவையோ அதை செஞ்சுக்குங்க.
இந்த இடியப்ப ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸோடு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.